மனம் கொன்றபாவம் தனை கண்ட கோலம் மலர் மாலையாகி பதம் சூடும் காலம் விசித்திரம் வினோதம் விளங்காத போதம் சிவன் சங்கரன் தங்கும் ஈசானீதே அசைவற்ற கண்கள் அகண்ட பிரபஞ்சம் அமைதி தடாகம் அலைகள் சுனாதம் சினத்தோடிருக்கும் தனி தேத்தரங்கம் சிவன் சங்கரன் தங்கும் ஈசானீதே துரும்பாகி நெஞ்சில் துளிர்க்கின்ற கண்ணீர் அரும்பாதம் வந்தணைக்கின்ற தெய்வம் கரங்கள் விசாலம் வரங்கள் சுபாவம் காருண்யமீசன் காட்டும் பிரபாவம் சிவன் சங்கரன் தங்கும் ஈசானீதே. வணக்கம். ஒரு மனிதனுக்கு இரண்டு விதமான கடமைகளை நம்முடைய சனாதன தர்மம் விதித்திருக்கிறது. தன்னை அறிதல் தலையாய பொறுப்பு, மண்ணுயிர்பால் செயற்பூர்வமான அக்கறை செலுத்துதல் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அப்படின்னு ரெண்டா பிரிச்சு, ஒன்று பொறுப்பு, இன்னொன்று கடமை. இந்த இரண்டாவது மண்ணுயிர்பால் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு பொதுவாக சமுதாயத்திற்கு நன்மை செய்யும்படி, சமூகத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையால் ஏதாவது பயன் விளையும்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இதைத்தான் வள்ளுவர் ஒப்புரவு என்பார். ஒத்த உறவு ஒப்புரவு, சமூக நன்மைக்காக செய்யப்படுகின்ற காரியங்கள் ஒப்புரவு என்று சொல்லப்படும். இதை எதற்காக இங்கே நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கை சுருக்கமாக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் ஒப்புரவு என்றே சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு செயலிலுமே இந்த சமூகத்திற்கு ஊக்கம் கொடுப்பதாக, அதனுடைய மனசாட்சியை உறக்கத்தை விட்டு எழுப்புவதற்காக, இந்த சமுதாயம் நன்மை பெறுவதற்காக, இங்கே இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் அறவழியில் நடப்பதற்காக, இந்த நோக்கங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டே அவர் ஆற்றிய பணிகள் தான் அவருடைய வாழ்க்கை. சமுதாயம் என்பது தனியாக ஒரு ஜீவன் அல்ல, பல பல தனி மனிதர்களின் தொகுப்புத்தான் சமுதாயம் என்பது, சமூகம் என்பது. ஒரு புறம் தன்னை நாடி தரிசனத்திற்காக வந்திருக்கின்ற தனி மனிதர்களை சந்தித்து அளவலாவி அதையும் செய்கிறார். இன்னொரு புறம் ஒவ்வொரு மனிதனையும் இந்த சமூகத்தை பற்றி, இதனுடைய நலனை பற்றி சிந்திக்கும்படி தூண்டுகிறார். இதுதான் வாழ்ந்த வாழ்க்கை. ஒவ்வொருவரும் அவர் எப்படி கையாண்டிருக்கிறார் இந்த பணியிலே பார்ப்பது பிரமிப்பாகவும் இருக்கிறது, சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது, நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு பாட்டி வந்து அந்த மூதாட்டி பெரியவரிடம் வந்து, ஐயா நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு வழி காட்டுங்கள். என்ன தெரியுமா செய்யறாரு? பெரியவர் வந்து இவ்வளவு அரிசி உடைச்ச குருணை வெள்ளத்துகளை குடித்து, நீ போய் எங்கெங்கெல்லாம் எறும்பு புற்று இருக்கும் அங்கெல்லாம் இது ஆகாரமா போட்டுட்டு வாங்க. சரி, அப்படியே சரி சுவாமி. அப்படியே கூட நிறைய திரிகள் கொடுக்குற, விளக்கு ஏற்றக்கூடிய திரி, நிறைய திரிகள் கொடுத்து எண்ணெய் கொடுத்து, நீ எங்கெங்கெல்லாம் போகிறியோ அந்த கோவில் எல்லாம் இந்த எண்ணெயை ஊத்தி நீ இந்த திரியை விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்றாரு. ஒன்று அரிசி குருணையும் வெல்லம், எறும்புக்கு தீனி. இன்னொன்று திரியும் எண்ணெய், ஆலயத்திலே சென்று விளக்கேற்று. இந்த ரெண்டு பணிகளையும் நாம செய்து வருகிறார்கள். அது வந்து எப்போது ஒரு வாட்டி அந்த பக்கமா வரும்போது திரும்ப வந்து பெரியவருடைய தரிசனத்துக்காக அந்த அம்மையார் வந்து சென்று கொண்டிருந்தார். மற்றபடி அவர் இட்ட பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தார். இப்படி அப்போ ஒரு முறை வந்து அந்த மூதாட்டி பெரியவருடைய தரிசனத்திற்காக வந்திருந்த பொழுது அங்க இன்னொரு பிரமுகர் ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு விஐபி வந்திருந்தார். அவர் வந்து பெரியவாழ்கிட்ட ஒரு சமாச்சாரத்தை சொல்றாரு. நான் வந்து 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேன், இந்த மாதிரி ஒரு விழா நடத்தின, அதுல 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேன், லட்ச தீபம் நான் ஏத்தினேன் அப்படின்னு. அப்போ பெரியவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பாட்டியை சுற்றி காட்டி, 1000 பேருக்கு தான் சாப்பாடு போட்ட, இந்த பாட்டி 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு தெரியுமா? அவருக்கு புரியவே இல்லை வந்தவர். ஏன்னா அந்த அம்மையார் வயதானவர், பார்த்தாலே ஏழை கோலம் தெரிகிறது. கிழிஞ்ச புடவை, கங்கல் புடவை, கசங்கி போன ஒரு புடவை கட்டிட்டு பணி வாங்கி, இந்த அம்மா எப்படி 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்க முடியும் அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு போறாரு. பெரிய ஒரு விளக்கம்.
நான் சொன்னபடி எறும்பு புற்றுல போய் அரிசி குருணையும் வெள்ளத்தையும் அம்மா போட்டிருக்கா. எத்தனை ஜீவன்கள் சாப்பிடணும்? லட்சக்கணக்கா. ஒரு கணக்குக்கு லட்சம் சொன்னேன், நீ 1000 பேர் சொன்னீங்க, அம்மா லட்சம் பேருக்கு மேல சாப்பாடு போட்டிருக்கா. சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அப்புறம் இந்த சாப்பாடு ஒரு கையால பரிமாறினியா? நீ ஆள வச்சுதானே போட்ட, இந்த அம்மா அவ கையாலேயே பரிமாறிட்டாரு. என்ன ஒரு ஆழமான குறிப்பு பாருங்க. ஆள் வச்சு செய்வது அல்ல சேவை. இவ்வளவு அழகா பர்சனல் டச் இல்ல. உயிருக்கு உணவு கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், சாப்பிட்டு கூப்பிடுறாங்க போறோம், நம்ம யார் கூப்பிட்டாங்களோ அந்த வீட்டார் நம்ம கவனிக்காம வேலைக்காரனை விட்டு நீ சாப்பாடு அவருக்கு சாப்பாடு போட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கு? உயிரை அவர் மதிக்கிறார். அதுல எறும்பு, யானை, மனிதன், மகாத்மா வித்தியாசம் அவருக்கு இல்லை. இதுதான் அவருடைய என்ன சொல்றது, அவருடைய தன்மையை காட்டுகிறது, அவருடைய உயர்வான தரத்தை காட்டுகிறது. இன்னொன்று சொல்ல, லட்சதீபம் இது ஒரு நாள் ஆள வச்சு ஏற்றினேன்றியே, இந்த பாட்டி தன்னுடைய கையாலே லட்சதீபத்தின் மேல ஏற்றிருக்கா தெரியுமா? அப்படி என்ன அருமையான ஒரு நிகழ்ச்சி பாருங்க. பாரதியார் நமக்கு நினைவுக்கு வருகிறார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமை அடி பாப்பார் பாரதியார். உயிர்களிடத்துல அன்பு இருந்தால்தான் தெய்வம் உண்மை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தெய்வம் உண்மை என்பதை தெரிந்தே பிறப்படுத்திருக்கிறதால் அவருக்கு உயிர்களிடத்தில் அன்பு இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க அந்த வேறுபாடு. நாம எப்படி தெய்வத்தை உண்மை என்று அறிய முடியும்? உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த உயிர்களிடம் நமக்கு அன்பு இருந்தால்தான் தெய்வம் என்பது உண்மை என்று நம்மால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நிலைமை எப்படி? அவர் தெய்வம் என்பது உண்மை என்பதை தெரிந்து கொண்டே இங்கே இறங்கி இந்த பூமியிலே காலெடுத்து வைத்ததால் அவருக்கு உயிர்களிடத்தில் அன்பு இயல்பாக இருந்தது. அவ்வளவு இயல்பாக இருந்தது அந்த அன்பு. அதனால பாரதியார் சொன்னபடி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். எங்கும் ஒரே விதமாக தான் இங்கே இந்த உலகத்திலே ஒன்றே ஒன்றுதான் காணப்படுகிறது. அதுக்கு பேர் உயிர். ஜீவக்கலை, ஜீவக்கலை, உயிரின் திசை, உயிரின் ஒளி, உயிரின் திகழ்ச்சி, இதைத்தான் இந்த உலகத்துல படைப்பு முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு உயிரையும் தனித்தனி உயிராக கருதாமல் ஒரே உயிரினுடைய பல அங்கங்கள் என்று நினைக்கின்ற மகான் நம்முடைய காஞ்சி மகாசுவாமிகள். அந்த வழியை நமக்கும் காட்டுவதற்காக எப்படி காட்ட முடியும்? ஒவ்வொரு உயிர் நம்மால் முடிந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு சேவை செய்து அதன் மூலம் நம்முடைய உயிரின் ஒளியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி எப்படி மற்ற உயிர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் தான் நம்முடைய உள்ளொளியை பெருக்கிக் கொள்ள முடியும். எல்லாரும் தியானம் செய்ய முடியுமா? எல்லாரும் பகவத்கீதையை தலைகீழ படிக்க முடியும்? எல்லாரும் யாரும் செய்ய முடியும்? ஆனால் எல்லாரும் தானம் செய்யும். யாராலும் தன்னால் முடிந்த ஒரு சிறு உதவியை ஒரு சிற்றுயிருக்கு வழங்க முடியும், செய்ய முடியும். அது போதும். தவத்திற்கு சமானம், தானத்திற்கு சமானம், யாகத்திற்கு சமானம் இந்த சிற்று உதவி என்பதை காட்டி கொடுத்தார். நமக்கு எவ்வளவு பெரிய வழியை காட்டி கொடுத்திருக்கிறார். யாருமே காஞ்சி மகா சுவாமிகளை தெரிந்து கொண்ட பிறகு யாருமே என்னால முடியாது, எனக்கு என்ன வழி, என்னால என்ன செய்ய முடியும், இந்த கேள்விக்கு எழ வேண்டிய தேவையே எல்லாரும் அப்படி ஒரு வழியை அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். இன்னொரு குறிப்பிட்டு பாருங்க, ஒருத்தர் வர கும்பகோணத்துல அவர் பேர் லட்சுமிகாந்த் சர்மா. அவர் வந்து பெரியவாட்டு நமஸ்காரம் பண்ணும்போது என்ன அஸ்வமேத யாகம் நடக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல திடுக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது ஒரு பரிபாஷை, பரிய பத்தி தான் பரிபாஷை. ரேஸுக்கு போறீங்க, ரேஸ் குதிரை ரேஸுக்கு வந்து அஸ்வமேத யாகம் ஒரு கோடு வேர்டு மாதிரி நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? இவரை போய் இப்படி கேட்கிறாரு பெரியவர், என்ன அஸ்வமேத யாகம் என்ன நடக்கிறதா அப்படின்னு கேட்க பெரியவர் கேட்க, ஆமா உங்க அனுகிரகத்தால உங்க அருளால நல்லபடியா நடக்கிறது அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் தெரியுது. நான் என்ன செய்வது, என்ன விதமாக சேவை செய்வது என்று சர்மா முன்னாடி எப்போ கேட்டிருக்காரு பெரியவர். பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது இறந்து போய் ஆதரவற்று அனாதையாக இருந்து கிடக்கக்கூடிய பெண்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு ஈமக்கடன் செய்யணும், தகனம் செய்யணும்.
அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சமிதி, அநாத பிரேத சம்ஸ்கார சமிதின்னு துவக்கி எங்கெங்கெல்லாம் ஆதரவற்று விழுந்திருப்பார்களோ ஏழை ஜனங்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வீட்டை துறந்து வெளியே விழுந்து கிடப்பவர்கள், ஏழைகள், ஏதுமற்றவர்கள், திக்கற்றவர்களுக்கு, தீனர்களுக்கு தெய்வமே துணை என்று பாரதியார் சொல்வார். அப்படி தீனர்களுக்கு தெய்வமே துணையாக நம்முடைய மகாசாமிகள் இருந்திருக்கிறார். அந்த சர்மாவின் மூலம் இந்த காரியத்தை அவர் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர், எத்தனையோ இறந்து கேட்பாரற்று இருந்து கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களை பிணங்களாக கருதாமல், அப்புறப்படுத்தக்கூடிய வெறும் பொருளாக கருதாமல், ஒரு மனிதனுக்கு என்ன மரியாதை இன்னொரு மனிதன் செய்ய வேண்டுமோ அந்த மரியாதையை சர்மா இந்த சமிதி மூலம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய தகவல். இது எதற்காக சொல்லுகிறோம் என்றால், அப்படி செய்வது அஸ்வமேத யாகத்திற்கு சமானம் என்று பெரியவர்கள். அஸ்வமேத யாகம் நம்ம செய்யக்கூடிய யாகம். அந்த நாளே அரசர்கள் மட்டுமே, சக்கரவர்த்திகளாக இருப்பவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு யாகம். ராஜ்யத்தை ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்காக செய்யக்கூடிய யாகம். குதிரையை கட்டினா அந்த குதிரையை அவன் எடுத்துட்டு போறானோ அப்புறம் அவன் போராடி அந்த ராஜ்யம் இவர்களுக்கு வந்து சேரும். அப்படி ஆனா இங்கே ஒரு அநாதை பிணத்துக்கு நாம் மரியாதை செய்கிறோம் அல்லவா? இந்த மரியாதை நம்மை மோட்ச சாம்ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு சேர்க்கிறது. அநாதை அஸ்வமேதம் செய்வதால் ஒரு அரசன் பெறுவது என்ன? சொர்க்கத்தில் இடம் அல்ல, தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொள்ளுகிறான். ஆனால் அநாதை பிணத்துக்கு மரியாதை செய்து தகனம் செய்யும் பொழுது அந்த மனிதன் செய்பவன் யார் செய்து வைக்கிறானோ அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தில் இடம் கிடைக்கிறது. எவ்வளவு அழகாக அஸ்வமேதையாக நடக்குதுன்னு கேட்டார்கள். இப்ப இந்த இரண்டு நிகழ்ச்சிகள்ல ஒரு அருமையான ஒற்றுமை வேற்றுமையை பார்க்கலாம். ஒன்று, மனிதர்கள் அல்லாத உயிர்களுக்கு செய்யப்பட்ட சேவை, எறும்புக்கு தீனி போட்டாங்க. இரண்டாவது, மாண்டு கிடக்கின்ற மனிதர்களுக்கு செய்யப்பட்ட சேவை. சரியா? நடுவுல ஆலயத்துக்கு விளக்குக்காக தெரியும் எண்ணெயும் கொடுப்பது ஆண்டவனுக்காக செய்யப்பட்ட சேவை, பக்தர்களுக்கு அடியவர்களுக்காக செய்யப்பட்ட சேவை. எவ்வளவு அழகாக இருப்பார்கள். மூன்று முனை இங்க நம்ம பார்க்கிறோம். ஒன்று, மனித பிறவியை காட்டிலும் மிகவும் கீழாக இருக்கக்கூடிய, கால்பட்டால் துவண்டு இறந்து போய்விடக்கூடிய எறும்பு, கேட்பாரற்று எங்கே இருக்கக்கூடிய எறும்பு, அதனுடைய பசியை அறிந்து, எறும்பினுடைய வயிறு எவ்வளவு, அதனுடைய பசியை அறிந்து அதற்கு உணவளிக்க வேண்டும் என்று ஒரு அதான் மண்ணுயிர் காக்கின்ற மாண்பு. இன்னொன்று, கேட்பாரற்று கிடக்கின்ற பெண்களுக்கு மனிதர்களாக கருதி மரியாதை செய்து அவர்களுக்கு அடக்கம் செய்வது அல்லது தகனம் செய்வது. இது இரண்டையும் இணைப்பது எது? அந்த விளக்கு சேவைதான். அந்த தீபம், சேவை என்கின்ற தீபத்தின் மூலம்தான் இவை இரண்டும் இணைகின்றன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உயிர் நின்ற போதும் உணர்வாக மோதும் அருள் வீசும் தீபம் அகண்ட பிரகாசம். உயிர் நின்ற போதும் உணர்வாக. இப்போ பெரியவர் சொல்லி இந்த சேவையை செய்கிறார்கள் சர்மா. அப்போ அந்த உடம்பில் பிரிந்த ஜீவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் என்று நமக்கு தெரிகிறது. இவர் சொல்லி இன்னொருவர் செய்கிறார். ஒரு பெரியவர் மகான் நம்மிடம் ஒரு வார்த்தை சொல்லி இதை செய் என்று சொன்னால் அதை செய்வதற்கான சக்தி நமக்கு வரும். ஏனென்றால் அவருடைய தவத்தின் ஒரு சிறு துளி நமக்குள் செல்லும். அதனால எத்தனையோ பிணங்களுக்கு சம்ஸ்காரம் செய்யும் பொழுது அந்த உடம்பில் இந்த ஜீவர்களுக்கு ஒரு உணர்வு தோன்றும். அதான் சொல்லுகிறேன், உயிர் நின்ற போதும் உணர்வாக மோதும் அருள் வீசும் தீபம் அகண்ட பிரகாசம். அந்த தீபம் பாட்டி ஏற்றிய தீபம். பதம் கண்ட நெஞ்சில் கணம் தோறும் தில்லை சிவன் சங்கர் தங்கும் ஈசானம்.